அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உடலர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எனக்கு இந்த ஸ்டோரியை பேசும்போது, அதாவது தாவேக்கா பற்றி இப்போ பேச போகிறோம், அது பேசும்போது எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வருது. எனக்கு சின்ன வயசில் சொல்லி என்னை ஏமாத்துகிற ஸ்டோரி. காட்டுக்குள்ளே ஒரு குள்ளர் கதை. அந்த நீல சாயத்தில் பக்கெட்டில் விழுந்து அது போயிட்டு ராஜாவாக நடிக்கும். மழை பெஞ்சு காட்டி கொடுத்துச்சு, இவன் தானா அதுன்னு ஏமாந்தாங்க பார்த்துக்கோங்க. அது மாதிரி நாட்டு மக்கள் எல்லாம் இப்போ அந்த அளவுக்கு வந்திருக்காங்களா, ஏமாறுற அளவுக்கு வந்திருக்காங்களா? தாவேக்காவோட சாயம் வெளுத்துட்டு வருதா? பாஜக நான் இல்லைடா, அவன் நான் இல்லைன்னெலாம் சொல்லியிருந்தவங்க இன்றைக்கி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு அமைச்சர்களாக தங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நிர்மல்குமார் இன்றைக்கி ஆர்எஸோட முழு வடிவமாக மாறியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அவர் பேசின அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? இது கொஞ்சம் அதிர்ச்சி ஆச்சு. என்னடா ஒரு அமைச்சர் இப்படி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தோம். அது ஆக்சுவலாக அந்த வீடியோ ஆடியன்ஸுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிரும். ஆடியன்ஸ் அதை பார்த்துருங்க. 4 years ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்கள் இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் காரணம் தான். 4 years ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் இப்போ கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் கொடுக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ண. நான் ஒரு லாயர் அப்போ இதை விட பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். அதிகமாகி நிறைய இன்ஜினியர்ஸ் ஆனாங்க. பட் 5 இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான ப்ரொஃபஷனல் அந்த டிகிரிக்கான ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்கா, ஸோ அதுக்கான ப்ராப்பர் வேல்யூ இருக்கா, அதுக்கான ப்ராப்பர் ஜாப் இருக்கானா இல்லை. அப்படி இப்போ கார்பெண்டரா எக்ஸலண்டா அவங்களுக்கான தேவை அதிகமா இருக்கு. நீங்க யாராவது கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாகவும் ஒரு ப்ரொஃபஷனாகவும் கன்சிடர் பண்ணுறது. 4 முறை நீட்டு எழுத ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணி முடியல. 4வது முறை அந்த குழந்தைக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னதுனால நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணணும், நீ லாயர் ஆகு, அட்வொகேட் ஆகு, உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, இன்ஜினியரிங் கூட படிக்கலாம். பட் இன்ஜினியரிங்கான ஸ்பேஸ் குறைஞ்சிருச்சு இன்றைக்கி. ஸோ யாருக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, யாருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா கார்பெண்டரு, பிளம்பர், இவங்களுக்கெல்லாம் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அவங்கள புக் பண்ணால் வரத்துக்கு 1 வாரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் இது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி. இன்ஜினியரிங் டாக்டர் உயிர் காக்கக்கூடிய விஷயம். அது வந்து தவிர்க்க முடியாது. இன்ஜினியரிங் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி. இங்கே வந்து ஒர்க்கிங் கிளாஸ், பிளம்பர் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ். இங்கே வந்து ஒரு விஷயத்தை அந்த மாதிரி ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் பல பேர் உருவாக்கலாம், ஒரு இனோவேஷனை உருவாக்கலாம். இனோவேஷன் பண்ணுறது வேண்டாம், அதுக்கான டிமாண்டு குறைஞ்சிச்சு. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளாக நீங்கள் மாறுங்க, இந்த இடத்துக்கு வாங்க. நீங்கள் படித்து நீங்கள் பெருசாலாம் இது பண்ண வேணாம், எல்லோரும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொழில்சார் கல்வி நோக்கி நகருங்க அப்படின்ற அந்த அறிவுறுத்தல் இருக்குல்ல, இதுதான் வந்து புதிய கல்விக் கொள்கையில் வந்து அது ஒரு சாரம்சமாக இருக்குது. அதை வந்து இந்த இடையில வந்து நம்ம பிரதமர் மோடி கூட அறிவிச்சார் பார்த்தீங்கன்னா. அது என்ன ஸ்கீம், அது பேர் நல்லா குலக்கல்வி திட்டத்தை வேற ஒரு பேர், இந்திய சமஸ்கிருத பேர் நினைக்கிறேன், அதில் அறிவித்து நம்ம அதை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். லிட்டரலாக அவர் வந்து அந்த பாடம் எடுக்கிறார். இப்போ நம்ம எப்படி இதை ஃபீல் பண்ணுறது அப்படின்னா, ஒரு அமைச்சர் இப்படி பேசுகிறாரா அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதா, அல்லது இந்த அமைச்சர் இவ்வளோ தான் பேசுவார், தாவேக்காக்கு இவ்வளோ தான் தெரியும், இவங்ககிட்ட இவ்வளோ தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு வகையில் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த தாவேக்கா நம்ம எப்படி எதிர்பார்த்தோன்னா, தாவேக்கா எல்லோரும் எம்எல்ஏ நாங்கள் வெற்றி பெற்றாங்க, முதல் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. இவ்வளோ நாள் நீண்ட காலமாக இங்கே காலூட்டு இருக்கக்கூடிய அதிமுக போன்ற ஆலமரங்களாக வீழ்த்தி வந்துட்டாங்க. குறிப்பாக வந்து அவங்க வீழ்த்தினதான் கிட்டத்தட்ட சிட்டிங் அமைச்சர்கள் 13 பேர் வீழ்த்தினாங்க. உங்களுக்கு தெரியும், திமுக அமைச்சர்கள் வந்து பார்த்தா பண்ணையார்களாக இருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் ஃபேமிலி தான் முடிவு பண்ணும், யார் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் தான் யாருக்கு சீட்டு கிடைக்கணும், யார் காலங்காலமாக இவங்க தான் அமைச்சர், ஒரு குடும்பத்துலேருந்து அமைச்சராக வருவாங்க, அவங்களுக்கு தாண்டி யாரும் வர முடியாது. அப்படி மாதிரி ஒரு பேட்டர்னாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பண்ணையத்தன்மைலாம் இருக்கும்போது அதெல்லாம் வீழ்த்தி சாதாரண நபர்கள்லாம் வந்துட்டாங்களேப்பா அப்படின்னு நம்ம மகிழ்ச்சி கொண்டா அது ஒரு பக்கம் மகிழ்ச்சி, அவங்களாம் வீழ்த்திட்டாங்க. ஆனால் அந்த வீழ்த்தி வந்திருக்காங்களா அவங்களோட அறிவு நினச்சா நமக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. சரி, இப்படி இந்த அறிவு கொண்ட நமக்குலாம் எம்எல்ஏ வாய்க்கப்பட்டிருக்காங்களா, அமைச்சர்களாக வாய்க்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு மன வருத்தமும் இருக்குது. அதாவது அதான் இந்த டோன் இருக்குல்ல, இது வந்து இப்போ நிர்மல்குமார் பேசுகிறாரு. நிர்மல்குமார் பேச ஒரு பக்கம் வச்சு பார்த்தா நம்ம பேசுவோம், அதோட தலைவருக்கு வந்துடும், சிஎம் முதல்வருக்கு வந்துடும். அவர் ஒரு விஷயம் பேசினார், அது வந்து நம்ம ஆடியன்ஸ் யாரும் அது மறந்துருக்க மாட்டாங்க. அவர் அரசியலுக்கு வர்றதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, இந்த 10th 12th படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு, நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அவர் வந்து இது வழங்கினார். அதாவது இந்த பரிசு வழங்கக்கூடிய ஒரு மேடையில் கௌரவிச்சார். அந்த இடத்துல ஒரு விஷயம் பேசுவார், நீட்டை பற்றி அவர் சொல்லுவார். பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. நான் ஏன்
சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா? மருத்துவம் மட்டும் தான் உலகமா, நீட்டு மட்டும் தான் படிப்பா, அது மட்டும் தான் ஆகணுமா? அடிப்படையில் நம்ம முதல்வர் யார் அப்படின்னா விஜய் அவர்கள் யாருன்னா, அவர் வந்து டிகிரி படிக்காதவர், டிஸ்கண்டினியூ லைவ்லா காலேஜ் அவர் டிஸ்கண்டினியூ ஆகிட்டார். அவர் கோர்ஸ் முடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். அதிகாரப்பூர்வ தகவலும் அதான் நினைக்கிறேன். வேறு எதுவும் மாறி இருக்கான்னு தெரியல, வேறு எதுவும் கரெக்டாக கோர்ஸ் பண்ணாருன்னு தெரியல. டிஸ்கண்டினியூ. படிக்காதவங்ககிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அவங்கள்ட்ட மைக்கு போட்டு அவங்கள பேச சொன்னீங்கன்னா, அவங்க படித்த அறிவுக்கும் அவங்க பெற்ற அறிவுக்கும் தான் பதில் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம இது எல்லாருக்கும் பொருத்திட முடியாது. ஏன்னா இந்த நாற்காலியில் காமராஜர் உட்காந்துருக்காரு. அவருடைய அறிவு, அவர் படிப்பறிவு என்னன்னு தெரியும். அவரோட அனுபவ அறிவும், அவர் அந்த மேனேஜிங் கெப்பாசிட்டி, நிர்வாக கெப்பாசிட்டி அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ அப்படி நம்ம அப்படி நம்ம கம்பேர் பண்ணிடக்கூடாது. இவங்க வந்து எந்த அளவில் நமக்கு வந்து ஒரு போதனை பண்ணுறாங்க பாருங்களேன். உங்களுக்கு போதனை பண்ணக்கூடிய இடத்துக்கு ஒரு இடம் கிடச்சிச்சுன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டு தான் உலகத்தில் மெத்த படித்த மேதாவி மாதிரி தான் நம்மளோட, அதாவது இந்த திரும்ப நீட்டுக்கு கூட முயற்சி பண்ணுறாங்க பார்த்தியா, அவங்களுக்குலாம் வந்து தெரியாதனமாக முயற்சி பண்ணுறாங்க. இவரும் வழிகட்ட வந்த ஒரு மகாபிரபு, இதுதானா தலைவர், அப்போ நான் வந்து முயற்சி பண்ணக்கூடாது நீட்டுக்கு, சரி ரைட் நான் புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தங்களோட ஆம்பிஷனை மாற்றிக்கணுமா. அதாவது சாதாரண மனிதனுக்கு 2 விஷயத்தில் அவன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். பலர், ஒன்று அவனோட கெரியர், இன்னொன்று அவனோட லைஃப் பார்ட்னர். இது பலரும் கூட எலைட் கிளாஸும் இதில் கோலாக வச்சுருப்பாங்க, சாதாரண மிடில் கிளாஸும் சில இதில் கோலாக இருப்பாங்க. என்னுடைய லைஃப்பில் எனக்கு யார் பார்ட்னராக வரன்றது நான் தான் முடிவு பண்ணேன். அந்த ஆப்ஷன்ஸை பேரண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, லவ் பண்ணுவாங்க, 1க்கு 4 லவ் கூட பண்ணுவாங்க. எது கரெக்டாக அதான் முடிவு பண்ணி அதில் லைஃப்பை நோக்கி நகருவாங்க. அதே போல் கெரியரில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் தோத்துட்டே இருப்பாங்க, ஆனால் இருந்தாலும் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அல்லது அவங்களுக்கு வந்து அதை பேஷனாகவே, அந்த கெரியர் அவங்களுக்கு பேஷனாகவே இருக்கும். அவங்களுக்கு அதோட வருமானம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச வருமானம் தான் இருக்கும். ஆனால் அதில் அவங்க மாஸ்டராக இருப்பாங்க. அது அவங்க செய்கிற மாதிரியான ஒரு நுணுக்கத்தோடு வேறு யாராலும் செய்ய முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ இப்படியெல்லாம் இருக்கும். இப்போ இவங்க என்னென்னா வந்து நீ 4 முறை ட்ரை பண்ணுறியா, நிர்மல்குமார் சொல்கிறார், 4 முறை ட்ரை பண்ணுறியா, ஏன் வந்து நீ அதை ட்ரை பண்ணுற, நீ ப்ளம்பர் ட்ரை பண்ணலாமே, நீ வந்து கார்பெண்டர் ட்ரை பண்ணலாமே, அட்வொகேட்டாக ட்ரை பண்ணலாமே, நீ வந்து இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாமே. இது என்ன ஒரு போதனை? இப்போ நம்ம இவங்ககிட்ட கேட்குறோம், நீங்கள் அரசியல் தான் வரணுமா, உங்களுக்கு அரசியல், இப்போ நீங்கள் என்ன எதுக்காக வந்துருக்கீங்க அரசியல், நீங்கள் தான் அரசியல், இவரோட தேடல் பாருங்க. இல்லை, முதல்ல நிர்மல்குமார் யாருன்னு பேசுவோமே. நிர்மல்குமார் யார் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு அடிப்படையில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். அவர் லா முடிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து கிரிமினாலஜியும் முடிச்சிருக்காரு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கிரிமினாலஜி முடிச்சிருக்காரு. இதெல்லாம் முடிச்சிருக்காரு. பட் இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஏன் வந்து பாஜகவில் பயணப்பட்டார், ஏன் அதிமுகவில் பயணப்பட்டார், ஏன் அண்ணாமலைக்கு வந்து ஒரு வாரமுடைய அண்ணாமலையோட பல கட்சி அதான் பல கட்சிகள் 5 கட்சி அமாவாசைன்னு சொல்லி செந்தில் பாலாஜி வந்து விமர்சனம் பண்ணுற வழக்கம் ஒன்று உண்டு. அந்த மாதிரி இவர் எத்தனை கட்சி அமாவாசைங்கிறது அது அவருக்கு தான் வெளிச்சம். ஸோ இன்றைக்கி இவர் வந்து ஆனால் எங்கே உட்காந்தாலுமே அவரோட கோர் ஐடியாலஜி வந்து அவர் மாறல. அந்த கோர் ஐடியாலஜிங்கிறது பட்டபரதமாக தெரியும். அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு சங் பரிவார் அப்படிங்கிறது. மக்களுக்கு அறிவுரை சொல்கிற நிர்மல்குமார் ஏன் நீங்கள் எம்பிபிஎஸ் தான் படிக்கணுமா, நீட்டாக தான் டஃப்பாக இருக்குன்றாரு, ஏன் இன்ஜினியரிங் தான் போகிறீங்க? அவர் ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறதுக்கு மக்கள் காட்டுறாங்க. இந்த கார்பெண்டர் சைடு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, யாருமே லேபர் கிடைக்காது இருக்குது அப்படின்னு ஒரு அப்படி சொன்னார்னா, அப்போ அவர் நீங்கள் அமைச்சராக இருக்க அதுக்கு நீங்கள் லேபர், நீங்கள் கார்பெண்டர் ஆகிடுங்க, டிமாண்ட் இருக்குது இல்லை, நீங்கள் அமைச்சருக்கு டிமாண்ட் இல்லை. இப்போ சட்டத்துறை அமைச்சராகவோ இல்லை வந்து இங்கே மின்சாரத்துறை அமைச்சராகவோ அவர் இல்லாட்டி எக்ஸசைஸ்னு யாராவது வர போகிறாங்க. அதுக்கு விஜய் அவரால் நியமிக்க முடியும். அவர் தானே சிஎம், அவர் யாரெல்லாம் நியமிச்சு போவார். நீங்கள் கார்பெண்டராக இருக்கலாமே, கண்டிப்பாக நீங்கள் ப்ளம்பராக இருக்கலாமே, நல்லா ஒரு வாரம் டிமாண்ட் ஆச்சு, நீங்கள் நல்லா காசு சம்பாதிக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக வந்து இந்த வழியில் வந்து உட்காந்துருக்கீங்க? இது யாருக்கான போதனை? இது இல்லை, இதெல்லாம் மக்கள் வந்து ரொம்ப முட்டாளாக யோசிக்கிறாங்களே இவங்கெல்லாம். அதாவது மக்கள் வந்து முதல் எலெக்ஷன்லேயே உழைக்காமலே ஒரு பெரிய வெற்றி எடுத்து கொடுத்துறாங்களே. அதாவது இந்த இடத்துக்கு வரணும்னா இதுக்குன்னு சில அர்ப்பணிப்பான விஷயம் இருக்குது. மக்கள் கஷ்டப்படுற காலகட்டத்தில் மக்களோட நின்று மக்களாக இருந்து வந்தது தான். அப்படி தான் ஒரு அரசியலுங்கிறது எமர்ஜ் ஆகும், தலைவர்கள்ங்கிறது அப்படி தான் எமர்ஜ் ஆகுவாங்க. ஆனால் இது எந்த விதமான எமர்ஜென்சியும் அப்படி இல்லாமல் ஒரு பர்டிகுலராக டிஎம்கே வேணுமா, டிவிக்கு வேணுமா, ஸ்டாலின் வேணுமா, விஜய் வேணுமா, ஒரு உச்சகட்ட வெறுப்பு பிரச்சாரத்தை ஆளுமரசுக்கு எதிராக திரும்ப கிளப்பி மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை, அதாவது பிரச்சனைகள் இருக்குது. டிஎம்கே ஆச்சு புனிதமான ஆட்சி, பாலாறு தேனார் ஓன ஆட்சிலாம் கிடையாது, பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அந்த டிஎம்கேட ஆட்சியை கடந்த கால ஆட்சியோட கம்பேர் பண்ணி பார்த்தா அந்தளவுக்கு ஒஸ்ட் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சியை இப்படி ஒரு பெரிய ஃபோர்ஸ், நல்லா பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் வராமல் இருந்தால் மீண்டும் ஏடிஎம்கே பேட்டலில் டிஎம்கே தான் வந்திருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே 47, டிஎம்கே 59. ஸோ இவங்க தான் லீடிங் இருந்தாங்க, இவங்க தான் வந்திருப்பாங்க. ஆனால் இது வந்து இப்படி புதுசாக ஒரு பார்ட்டி, மக்களுக்கு ஒரு தெளிவான ஆப்ஷன் கிடச்சிருச்சு, ஃபெமிலியரான ஒரு கரிஸ்மேட்டிக் அந்த ஃபேஸ் வேல்யூ கண்ட ஒரு ஆப்ஷன் கிடச்சதுனால ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு நடந்துருச்சு. இதை தாண்டி சில பேர் இந்த அரசியல் மீது கோவப்பட்டு திமுக காரர்களே இதுக்கு பல ரீசன் இருக்குங்க. அதாவது திமுக ஏன் தோத்துச்சு, டிவிக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் 20 காரணங்கள் இருக்குது, 30 காரணங்கள் இருக்குது. அது பெரிய சப்ஜெக்ட் இது. ஆனால் என்னென்னா நம்மளோட விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறேன்னா, இது அவ்வளோ தன்னை பிடிச்சது எனக்கு வாக்களிச்சிட்டாங்க, அப்போ நம்ம தான் அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து ஒரு 150 உங்களுக்கு கொடுக்கல, ஒரு 180, 200 கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு. ஏன் வந்து ஒரு 108ன்ற மாதிரி மெஜாரிட்டி கூட இல்லாமல் உங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க? ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணும்போதே நீட்டுக்காக 10 ஆண்டுகளாக போராடி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிர் விட்டுருக்காங்க தமிழ்நாட்டில்.
அந்த இடத்துல நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு அந்த தமிழ்நாட்டு மண்ணில் நின்றுக்கிட்டு நீட்டு தான் படிக்கணுமா, நீ பிளம்பர் ஆகலாமே, கார்பெண்டர் ஆகலாமேன்னு பேசுகிற பேச்சு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த தாவேக அமைச்சர்கள் பேச்செல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு சிரிப்பாக இது பேசும்போது, நான் சனாதனத்துக்கு எதிராக போரில் நிற்கும்பொழுது எனக்கு பின்புறம் இருந்து 2 திராவிட கட்சிகளும் பக்கபலமாக இருந்தனன்னு ஒரு குரல் கொடுத்தாரு தெரியுங்களா? யாருன்னு தெரியலையா? பின் வழியாக தன்னோட உறவை வலுப்படுத்தி கொண்டு அப்படின்னு குரல் கொடுத்தாரு. தெரியலையா? நான் பேசுறதுல என்னங்க நீங்கள் தொல் திருமாவளவன் இப்போ என்ன சொல்ல போகிறாரு? குலக்கல்வி அமித்ஷா பேசினார்ல, மோடி பேசினார்ல, பொங்கி எழுந்தார்ல, பொங்கி எழுந்தாரா இல்லையா? இப்போ என்ன பேச போகிறாரு? ஏங்க அவரை விடுங்க, நீங்கள் நிர்மல்குமார் அவரோட கருத்துக்காக திருமாவளவன் ரியாக்ட் பண்ணணுமான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே. விஜய் அவர்கள் என்ன சொன்னாருங்க? அவரோட இந்த நிகழ்ச்சி அவர் என்ன சொன்னார்? நீட் மட்டும் தான் படிப்பா, டாக்டர் மட்டும் தான் பேஷனா அப்படின்னு அவரை தானே ஸ்டேஜில் சொன்னார். இப்போ அவருக்கு தானே அங்கே போயிட்டு அவர் கையை அதை ஒரிஜினா அதை கை வாங்கி கொடுப்பா, அவர் கை கொடுக்க தயங்குறது, அதை விட்டு சொல்லி கை கொடுப்பான், கை கொடுத்து தூக்கி காட்டுறாரு. அவர் கையை பிடிச்சி இவருடைய கிரவுண்ட் ஒர்க் என்ன, திருமாவளவனோட கிரவுண்ட் ஒர்க் என்ன, அவரோட கிரவுண்ட் ஒர்க் என்ன, அவர் கையை கொடுக்குறதுக்கு ஒரு மீடியேட்டர், அந்த கையை வாங்கி காட்டுறதுக்கு அந்த அளவுக்கு அன்றைக்கே திருமாவளவனோட இது முடிஞ்சு போச்சு. அது அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக வந்து நிர்மல்குமார் அவர்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் வந்து அவர்கிட்ட வாய் தரப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க. இடதுசாரிகள் விட்டுருங்க. இடதுசாரிகளை நீங்கள் யார் இந்த ஒரு கருத்து ஒரு என்ன அது கொதிநிலையில் இருக்குது தமிழ்நாடு. இப்போ தான் வந்து சிஜேபி டெல்லியில் பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. முறைகேடு பிரச்சனை, நீட்டில் இருக்க முறைகேடு கலையணும், தமிழ்நாட்டில் நீட்டே முறைகேடு அதையே கலைக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கை. இந்த போராட்டம் இப்போ தான் ஓய்வு பெற்றிருக்கு. ஆனால் கிரவுண்டில் பதட்டமாக தான் இருக்கு சொல்லுங்கள். இந்த இடத்துல உட்காந்து நீ இந்த ஒரு மேடையில் நீங்கள் இப்படி பேசிட்டு போகிறீங்க அப்படின்னா அதை ஒருத்தர் கை தட்டுறாங்க. கவனிக்குமா? அதில் கை தட்டுறாங்க, ஒருத்தர் யாரை கை தட்டுறாங்க. இப்போ இந்த பேச்சை நார்மலைஸ் ஆக்குறாரு. நீங்கள் நீட்டை வந்து நீங்கள் நீட்டுக்காக முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது வேண்டாங்க. உங்களுக்கு கிரவுண்டு டஃப்பாக இருக்குங்க. அதாவது என்னன்னா, பிரெஞ்சு தத்துவஞானி வால்டர் அவர் என்ன சொல்லுவார்னா, உன் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, உன் கருத்து சத்தியமாக உன் கருத்தில் நான் மாறுபடுறேன், ஆனால் நீ கருத்து சொல்லணும்னு நினைக்கிற பார்த்தியா, அந்த உரிமைக்காக நான் கூட நின்று போராடுறேன் அப்படின்னு அவர். ஸோ உனக்கு மருத்துவ அறிவு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒருத்தன் அது கஷ்டப்படுறான்ல, நீ அவனுக்கு சேர்த்து மக்கள் தலைவனாக வந்து உட்காந்துருக்க, உன் கஷ்டத்தோட நான் நிற்கிறேன்டா, அதுக்காக நான் போராடுறேன்டா, ஆனால் அவன் வெற்றி பெற்று அவன் அதை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ அவனுக்கு உபதேசம் பண்ணு, அதுக்கப்புறம் அவனோட இது எதுக்காக நீ இந்த விஷயத்தில் வந்து நீ நிற்கிற, நீ இந்த இடத்துல ஏன் உன் கருத்தை நீ இப்படி வைக்கிற, இது என்ன விதமான தன்மை இது? இப்போ நீட்டு படிக்கணும் அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து கனவு. அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து பேரண்ட்ஸ் எப்படி குழந்தை வளர்ப்பாங்க, என்ன பார்க்கணும், டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன், சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் அப்படி தான் வளர்த்தாங்க. என்ன இல்லை, அதாவது யாரை கேட்டாலுமே நீ என்ன இது எல்லாம் அதை பற்றி தெரியாது குழந்தைங்களுக்கு. ஆனால் டாக்டர் இன்ஜினியர் தான் சொல்லுவாங்க, அப்படி தான் பண்ணுவோம், அப்படி தான் எல்லா குழந்தைங்களும் வளர்த்தாங்க. ஒரு அது குழந்தைக்கு சின்ன வயசுல விதைக்கப்படக்கூடிய கனவு. அந்த கனவுல வளரக்கூடிய குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு பெற்று 12ஆம் கிளாஸ் வரும்போது நீட்டுன்றதை நீங்கள் ஒன்று கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து நல்லா பாருங்கள், நீட் வந்ததுக்கான விஷயம் எல்லாருக்கும் தெரியும். 2010 தேசிய மருத்துவ கவுன்சில் செஞ்ச ஒரு குளறுபடி, அவங்க மருத்துவ சீட்ஸை கொடுத்ததில் அது பிஸ்னஸ் ஆகி அதில் ஏற்பட்ட குளறுபடி, அந்த குளறுபடியில் சரி செய்வதற்காக அவங்க தான் கொண்டு வந்து நீட்டுங்கிறது சொருகுனாங்க. நீட்டுங்கிறது இயல்பாக இங்கே இல்லை. ஃபஸ்ட்டு நீட் அப்படிங்கிற விஷயமே அது எப்படி எல்லாருக்கும் சரியாக இருக்கும். இங்கே ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க, இது சென்ட்ரல் சிலபஸ் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, இன்டர்நேஷனல் சிலபஸில் படிக்கிறாங்க. இது மாதிரி 3 கட்ட சிலபஸில் படிக்கக்கூடியவங்க இருக்காங்க. 3 பேருமே ஒரே தராசத்தில் எப்படி நீட்டு மூலமாக நீங்கள் அளக்க முடியும் உங்களால்? ஒரே மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கா? நகரம் இருக்குது, கிராமம் இருக்குது, ரொம்ப பின்தங்கி கிராமம் இருக்குது, மலைவாழ் மக்கள் இருக்காங்க, ட்ரைபல்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் நீங்கள் நீட் மூலமாக நீங்கள் அளந்துருவீங்க. இல்லை, கண்டிப்பாக இந்த நீட் விஷயம் வந்து நம்ம பேசுவோம். இது இல்லை நான் நம்ம இப்போது நிர்மல்குமார் பேசுகிற ஒரு பேச்சு தான் பேசுகிறோம். அதாவது திருமாவளவன் என்ன சொன்னார்னா, சனாதனத்தை எதிர்த்து போராடுறவங்களுக்கு கூட நான் எப்பவுமே துணையாக இருப்பேன். இப்போ கூட நான் திமுகவிலேருந்து வெளியே வரல, சனாதன எதிர்ப்பில் இருக்கும் எல்லா கட்சியோட நான் இணங்கி பயணிப்பேன் அப்படின்னாரு. இப்போ இவரோட பயணம் எனக்கு எப்படி இருக்கு போதுன்னு தான் நான் இப்போ பேசணும். இல்லை, விஜய் என்ன சொன்னார்? நான் முதல்ல வந்து விஜய் வந்து பாஜக குழந்தை செல்லப்பிள்ளைனாரா, அப்புறம் அவர் கூட்டணிக்குள்ளே போகும்போது என்ன சொன்னார்? இல்லை அப்படி இருந்தார், இப்போ அப்படி இல்லைன்றாரு. இப்போ இதோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அவருக்கு பார்க்க மாட்டாரா? ஏங்க திருமாவளவன் பற்றி எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இந்த பிரச்சனை வேறு, நீங்கள் ஏன் திருமாவளவன் போட்டு இப்படி குழப்பிக்கிறேன்னு தெரியல. இப்போ திருமாவளவன் அவர்கள் இப்போ விசிகாவுடைய மாநில மாநாடு நடக்க போகுது. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன், உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் நினைக்கிறேன். பந்தக்கால் சொருவி ஐயரை வச்சு புண்ணியதானம் பண்ணி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் மந்திரம் போச்சு ஐயரை வச்சு பண்ணுறாங்க. அதை பண்ணுறவர் யாருன்னா வந்து கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அங்கே தான் இருக்கார். அவர் தலைமையில் தான், ரவிக்குமார் தலைமையில் நிகழ்ச்சி நடக்குது. இது திருமாவளவன் இது எப்படி ஊருக்கெல்லாம் உபதேசம் பேசுகிறாங்க, சனாதனத்தை வேறு இருக்கணும், சனாதனத்தை அழிச்சு ஒழிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக் கொடுத்து இருக்கீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கு? இதெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் கட்சியின் தாவேக நம்ம விமர்சனமே பண்ணக்கூடாது. ஏன்னா விஜய்க்கு அரசியல் தெளிவு கிடையாது. அவர் அரசியலே புதுசு, அவர் அரசியல் என்னன்னே தெரியாது. மீடியாவை பார்த்தா அவர் பேசவே மாட்டார். ஏன்னா பேசினா அவரால் பேசுறதுக்கான அவர்கிட்ட ஸ்டஃப் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அதை தான் உறுதியாக நம்ம நம்புகிறோம். இல்லை அவர் பேசுவார் நான் எதிர்பார்க்க. அவரை விட்டுருங்க. மீடியா முன்னாடி பேசக்கூடியவர்,
ஒரு 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 பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்தால் அதில் வந்து ஒரு ஆழ்ந்த தர்க்க ரீதியாக ஒரு வாதம் செய்யக்கூடியவர், அதில் வந்து நின்று பேசக்கூடியவர், அந்த திறமை கொண்டவர் தான் திருமாவளவன். அவர் என்னத்தை போதிச்சுட்டு இருக்காரு அவர் இங்கே? என்ன இப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. மேடையில் பேசுகிற சொல்லுக்கும் கீழே கிரவுண்டில் இருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் அவர் எடுத்து கொண்டு வந்து நீங்கள் இதில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நிர்மல்குமாரில் ஒரு விஷயம் இல்லை. நிர்மல்குமார் அவர்களோ ஆதவர்ஜினா அவர்களோ ஓகே அவ்வளோதான். ஏன்னா இவங்களே எப்படி இருக்காங்க, இவ்வளோ நாள் நம்ம வந்து கொள்கை தலைவர்களாக பார்த்த தலைவர்களே, இடதுசாரி தலைவர் இவங்களே வந்து அவங்கள்ட்ட தடுமாற்றமும் தெளிவற்ற தன்மையும் நம்ம பார்க்கும்போது இவங்க தடுமாறதும் இவங்களாம் புதுசு அரசியலுக்கு ஏன் இவங்களை போட்டு நம்ம இதை வச்சு நம்ம இவங்களையும் அடிக்கணும்? இதுவே வந்து ஃபஸ்ட் நம்ம பார்வையை நம்ம மாற்றி அமைச்சிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே யார் வந்து இப்போ யார் உண்மையிலே தங்களோட கொள்கைக்கும் தங்களை வந்து அரசியல் பாதைக்கும் நேர்மையாக பயணப்படுறாங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டு. அதுதான் இப்போ ஒரு மாற்றத்துக்கான அரசியலாக தான் மக்கள் மத்தியில் என்ன சொல்லிட்டு வந்தார் விஜய், நான் வந்து மாற்ற போகிறேன், எல்லாருமே மாற்ற போகிறேன், எல்லாத்தையும் மாற்ற போகிறேன்டேன். இந்த மாற்றம் வந்து பயமாக இருக்குது. எப்படி தமிழ்நாடு அந்த சனாதனத்தை எதிர்ப்பாளிகளாக இருந்தது அதெல்லாம் மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இந்த நீட் அதாவது ஒரு ஃபேமஸான ஒரு கோட் சொல்லுவாங்க. நீங்கள் இந்தியாவில் யாராவது ஒருத்தரை பார்த்து அவர் எந்த பக்கத்தில் நிற்கிறாரு, அரசியலில் வலது பக்கம் நிற்கிறாரா இடது பக்கம் நிற்கிறாரா, நடுநிலைங்கிறது ஒன்றும் கிடையாது. அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பாக 2-3 கேள்வி கேட்டால் தெரிஞ்சிடலாம். நீட்டை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. ரிசர்வேஷன் பற்றி உங்களோட கருத்து என்ன? மகாத்மாவை கொண்டது யார்? கோச் முடிஞ்சுது. ராமர் கோவில் விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கேள்வியை கேட்டால் இந்த மாதிரி கேள்வியை நீங்கள் அடுக்குனீங்கன்னாவே ஒருத்தர் யார் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அவரோட அரசியல் அனுபவத்தையோ அவருடைய நிதியோ நீங்கள் கண்டுபிடிக்க ரொம்பலாம் தடுமாற தேவையில்லை. இந்த சிம்பிளாக இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ நீட்டுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் 140 கோடி மக்களும் அவங்க எந்த பக்கம் நிற்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு முக்கியமான ஒரு அளவு போலது. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து அதுக்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படின்னா, அது ஆளும் கட்சியினுடைய அமைச்சர் பேசுகிறார் அப்படின்னா, அது எந்த இடத்துல மக்கள் மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக இந்தளவுக்கு கொந்தளிக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் பிரச்சனை எங்களுக்கு நீட்டே பிரச்சனைன்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த கிரவுண்டில் உட்காந்து அதை பேசுகிறாருன்னா அதை நார்மலைஸ் ஆக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஏன் தொடர்ச்சி அதை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு? அது கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சால் அதை நீங்கள் கைவிட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம கேள்வின்னா அது எப்படி இந்தளவுக்கு கஷ்டமாச்சுன்னா நம்ம கேட்கணும். இவங்க படிக்கலை, இவங்களோட அறிவு இவ்வளோ தான். இவங்க யாரும் மருத்துவ கஷ்டப்பட்டு நீட்டுன்ற விஷயத்தை எதிர்கொண்டு நீட் அதாவது இவங்க வீட்டில் ஒரு அனிதா இறந்துருந்தாருன்னா, நிர்மல்குமார் வீட்டில் ஒரு அனிதா இறந்திருந்தாவோ இல்லை நம்ம விஜய் சார் வீட்டில் யாராவது இறந்துருந்தாரோ இந்த மாதிரி இறந்தாவோ அவங்க இறந்த மாதிரியான கருத்தை பேச மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு அந்த கனவு எப்போ வந்துச்சு, அந்த கனவை கவனிச்சிட்டே இருப்பாங்க. அந்த கனவு நோக்கி அந்த குழந்தை எப்படி ஓடுதுன்னு அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வலியும். அந்த இடத்துல இவங்க உட்காந்துட்டு நீட்டு இப்போ கஷ்டமானதை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்காத நீ சொல்லு, நான் அதை ஆதரிக்கிறேன், உன் பக்கத்தில் நான் நிற்கிறேன். நிர்மல்குமார் தற்கொலை பண்ணிக்காத, நீட் எடுத்து போராடணும், சிஜேபி போராடல, அவன் நீட் முறைகேடு எடுத்து போகிறான், சரி ஓகே அப்போதைக்கு அதை எடுத்து போராடு, நீ போராடுற கூட நம்ம நிற்கலாம். தற்கொலைங்கிறது நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. அது வந்து கையிறு நிலையில் நடந்துக்கிறதான். அது நம்ம வந்து அது எப்போவுமே நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. அந்த விஷயத்த நீ நீட்டே வேண்டான்னு வரேன்னா, நீட்டு தேசிய மருத்துவ கவுன்சில் செஞ்ச குளறுபடி அது 2013 உச்சநீதிமன்றத்தில் வழக்காக வருது. அன்றைக்கி உச்சநீதிமன்றம் அதுக்கு வந்து தடை போட்டாங்க. அதுக்கப்புறம் 2014 3 வருஷம் கழிச்சு உச்சநீதிமன்றம் அதே ரிவ்யூ எடுத்து தேசிய மருத்துவ கவுன்சில் சொன்ன சரின்னு சொல்லி தீர்ப்பை போட்டதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் இமீடியட்டாக சட்டத்தை நிறைவேற்றினாங்க. சட்டம் வந்து அமலுக்கு வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சு, எந்த வழியில் வந்துச்சு? ஒரு குளறுபடிக்காக தான் நீட்டை கொண்டு வரப்பட்ட விஷயம். யாரோ ஒரு குளறுபடி, ஏதோ நிர்வாக ரீதியாக நடந்த குளறுபடி, அந்த குளறுபடிக்காக நடைமுறைக்கு வந்த ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நீங்கள் அந்த குளறுபடி கேள்வி கேட்பீங்களா? அதை கேள்வி கேட்டு இதுக்கப்புறம் நீட்டு சரியாக பொருந்தும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? அது கஷ்டமாக இருக்குது, நீ அதுக்கு முயற்சி பண்ணுற, அந்த விஷயத்தை விட்டுரு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது எப்படி நீங்கள் போயிட்டு இருப்பீங்க? இதோடைய சீரியஸ்னஸ் தன்மை என்ன தெரியுங்களா? நல்லா பாருங்கள், இது இவங்களோட உள் மனசுலேருந்து வருது, வாய் வழியில் வரல. நிர்மல்குமார் அவர்களுக்கு உள்ளேருந்து வருது, விஜய் அவர்களுக்கு உள்ளேருந்து தான் வருது. நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் தமிழ்நாட்டில் வந்து இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மருத்துவ படிப்பில் உயர்கல்வி நோக்கி படிக்கிறதுக்கான சீட்ஸு 151 சீட்டு நம்ம இழந்துட்டோம். மாநில பட்டியலேருந்து தேசிய பட்டியலுக்கு அது நகர்ந்துருச்சு. அதாவது தேசிய அளவிலான அந்த கலந்த குழுவுக்கு நம்ம அதை அனுப்பிச்சாச்சு. இனிமேல் நம்ம கண்ட்ரோல் இல்லை. இனிமேல் அவங்க அதை திரும்ப கொடுப்பாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கடுமையான கேள்விகள் அது மாதிரி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் கலந்த ஆலோசனைலாம் முடிச்சுட்டு 151 சீட் காலி இருக்குன்னு ஏன் நீங்கள் அறிவிச்சிங்க? நீங்கள் அறிவித்த உடனே உச்சநீதிமன்றம் அது சார்ந்த வழக்கு வருது. ஏன் தமிழ்நாட்டோட மூத்த அட்வொகேட் ஏன் அதுக்கு ஆஜராகலை? அவர் ஆஜராகம் போனதுனால அது ஃபுல்லாக இப்போ வந்து தேசிய பட்டியலுக்கு போயிடுச்சு, அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இப்போ இதில் உங்கள் கையில் ஹோல்டு இல்லையே, எதுக்கு இந்த தப்பை பண்ணின்னு கேட்குறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, 151 சீட்டு இழந்திருக்காங்க. அதே நேரத்தில் சிட்டிங் ஒரு அமைச்சர் மேடையில் பேசுகிறாரு, நீட் எதுக்கு நீ பின்பற்றிருக்கு, நீட்டை விட்டுரு, நீட் தான் ஏன் நீ மருத்துவ ஆசையை விட்டுருன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் ஒரே புள்ளியில் இணைய தமிழ்நாட்டில் ஒரு 151 மருத்துவ லாவது கோட்டை விட்டுட்டாங்க. ஆமாம், 151 சிறப்பு டாக்டர்ஸ் அவங்க எல்லாமே சிறப்பு டாக்டர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பை நம்ம இழந்திருக்கோம். எதுக்காக சொல்ல வரேன்னா,
அதாவது தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்பு நம்ம அதை பார்க்கணும். தமிழ்நாட்டு மருத்துவ கட்டமைப்புங்கிறது எப்படின்னா, எப்படி வந்து ஒரு நீதிமன்ற ஸ்ட்ரக்சரில் கீழமை நீதிமன்றம், மாவட்டத்துடைய முதன்மை நீதிமன்றம், அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுன்னு இருக்க மாதிரி மருத்துவ கட்டமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்லி கிராமத்தில் வச்சுருப்போம். அங்கேருந்து வட்டார அளவில் பார்த்தீங்கன்னா வந்து பொது மருத்துவமனை வச்சுருப்போம். அங்கேருந்து டிஸ்ட்ரிக்டோட சென்டரில் வந்து கல்லூரி மருத்துவமனை வச்சுருப்போம். இங்கெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் கை கொடுக்கல அப்படின்னா சென்னை தலைமையில் ராஜீவ்காந்தி ஜிஹெச்சுக்கு வந்து கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன்ஸை இங்கே செஞ்சு முடிப்பாங்க. ஏஷியாலே சிறப்பான சக்ஸஸிவான சில ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சு சக்ஸஸ் ரேட் கொடுத்த ஹாஸ்பிட்டல் எதுனா நம்ம ராஜீவ்காந்தி ஜிஹெச்சும் ஸ்டான்லி ஜிஹெச்சும் அந்தளவுக்கு சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்தியாவுடைய மருத்துவ ஹப்பாக தமிழ்நாடு இருக்குது, அதுவும் சென்னை இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அந்த பொது மருத்துவ கட்டமைப்பினுடைய பலங்கிறது. அந்த இடத்துல உட்காந்துட்டு ஏன் நீ நீட்டை ஏன் வந்து நீ கஷ்டப்பட்டு நீ விட்டுரு, மருத்துவ ஆசையை விட்டுரு, யாராவது கார்பன் ஆகிடு, ஏதாவது செருப்பு தைக்கிற வேலைக்கு போ, ஏதாவது வந்து குலக்கல்வி நோக்கி உங்கள் அப்பா என்ன பண்ணார் அந்த வேலையை நீ பறந்து பக்கோடா வைக்கிற வேலையை நம்ம பக்கோடா வேலை. ஆமாம், பக்கோடா பிரதமர் மோடி சொன்னால பக்கோடா வைக்கிற சொன்னார். நம்ம வந்து அவரோட அறிவுக்கு அவர் கார்பன்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் உங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய உங்களை தேர்ந்தெடுத்தோம் பார்த்தீங்களா? தேர்ந்தெடுத்தவங்க நமக்கு என்னடா வார்த்தை நம்ம பிரச்சனைக்கு என்னடா வாய் திறந்து பேசுகிறான்னு மக்கள் வாய் திறந்து பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆஹா மன நிறைவு. இந்த இறந்து போன 22 குழந்தைகளுக்கும் மன நிறைவான வார்த்தையை அப்படியே அள்ளி தெளிக்கிறாங்க. பார்ப்போம் தமிழ்நாடு வளர்ச்சி ஓஹோன்னு போகுது. இல்லை இது ஓஹோன்னு எல்லாம் ஒன்றும் ஓஹோன்லாம் இன்னும் வரும் போல். அதாவது இந்த இந்த விஷயங்கள் இதுக்கு நம்ம ஒரு பக்கம் மனசில் அவ்வளோ ஆட்டாமல் இருக்குது, ஒரு கோவம் இருக்குது. நம்ம திரும்ப இதில் போராடி தோற்று போயிருக்கோம். தமிழ்நாடு சட்டமன்றம் 1 மணிதாக 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி வச்சு அந்த 2 முறை தீர்மானம் ஆளுநரோட டேபிள் தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் விஜய் அவர்கள் ஸ்க்ரீன்லேயே இல்லை. அது 1 மணிதாக நிறைவேற்றி தமிழ்நாட்டோட மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு அரசு வந்து அதை திரும்ப நிறைவேற்றி ஆளுநர்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருந்த அந்த அரசை தான் விஜய் வீழ்த்திட்டு அங்கே வந்து உட்காந்துருக்காரு. இவர் என்ன பண்ணோம், தமிழ்நாடு ஏற்கனவே நிறைவேற்றி தீர்மானத்துக்கு ஒப்புதல் தரத்துக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குன்னு சொல்லி மத்திய அரசு நோக்கி கேள்வி எழுப்ப வேணா வரவா. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, மன்னன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்காக அதுக்கு திமுக அரசை கண்டிச்சு கண்டன தீர்மானம் நிறைவேற்றுறாரு. அவரோட இது விஜயோட அக்கௌண்ட்ல எதுவும் வந்திருக்காது, டிவிக்கோட ஐடிவிங்கில் தான் அஃபிஷியல் செய்தியே வருது. டிவிக்கோட ஐடிவிங்கில் வர செய்தி இது. அதாவது கடந்த காலத்தில் தமிழை காக்கிறேன்னு ஏமாத்தின திமுக அரசை கண்டிச்சு அப்படின்னு சொல்லி மத்திய பாஜக பிரதமர் மோடி, ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள்னு சொல்லிட்டு பேரை குறிப்பிட்டு வன்மையாக கண்டிக்கிறேன். இது என்ன தமிழ்நாடுங்கிறது எப்படி உருவாச்சு, மாநில கட்சிங்கிறது எப்படி உருவாச்சுன்னா மாநில உணர்வுகளை பிரதிபலித்து உருவான கட்சி இது. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, உட்காந்துக்கிட்டு தமிழ் மொழி வச்சு அரசியல் செஞ்சு இவ்வளோ அதுதான் தங்களோட கோர் அரசியலே டிஎம்கேக்கு அதுதான். அவங்களே நீங்கள் இதில் அக்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இப்போ யார் அக்யூஸ் பண்ணணும், அதான் அது எப்படின்னா டிஎம்கே ஒரு தப்பு பண்ணுவாங்க. நடக்கக்கூடியது சிஎம் வேணாங்கிற எலெக்ஷன். இதில் வந்து யாரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்கன்னா பாஜக பற்றி பேசிட்டு இருப்பாங்க, டெல்லியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நாடாளுமன்ற தேர்தல் டெல்லி பற்றி தான் பேசுவாங்க, சட்டமன்ற தேர்தல் டெல்லி பற்றி தான் பேசுவாங்க. விஜய் அவர்கள் இருக்கிற பார்த்தீங்களா, இவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஃபேஸ் பண்ணல, சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக பற்றி தான் பேசுவார். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் 29 வந்தாலும் திமுக பற்றி தான் பேசிட்டு இருப்பார். திமுக வீழ்த்தணும். இப்போ நீங்கள் அவங்க எதிர்க்கட்சி, அவங்க இப்போ போய் நீங்கள் அடிச்சு என்ன பண்ண போறீங்க? ஆளுநர் அர்லேக்கர் அவர்களோட கருத்து அடிங்க, மத்திய பாஜக அரசியல் செய்யக்கூடிய அரசியல் அடிங்க, அதை அடிச்சு அரசியல் செய்யுங்க. அதை விட்டுட்டு உட்காந்து டிஎம்கே வந்து அவங்களே நீங்கள் ஒன்றில் வாய்ப்பு வச்சிருக்காங்க, அவங்கள போய் அடிச்சு நீங்கள் பெரிய ஆகிறீங்களா? நீங்கள் இது என்னத்தை நிரூபிக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க? உங்கள் கையறு நிலைக்கு உங்களால் ஒன்றும் முடியாமல் உங்களை போட்டு அதாவது நீலாம் ஒரு ஒன்றுமே இல்லைன்ற அளவில் அவங்க உங்களோட ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லாத திமுக எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்கள போய் அடிக்க நீங்கள் போய் நின்னீங்கன்னா இது எந்த விதமான அரசியல்னு நான் பார்க்குறோம். இதான் கடந்த காலத்தில் அவங்க செஞ்ச தப்பு. அதே எடப்பாடி பழனிசாமி செய்வார். அவர் எப்படின்னா பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் பாஜக எடுத்து பேச மாட்டார், பாஜக விட்டு வெளியே வந்தாலும் பாஜக எடுத்து பேச மாட்டார். அந்த மாதிரி நம்ம விஜய் அவர்கள் நீங்கள் எப்போ வந்தாலும் திமுக தான், அவங்க கண்டென்ட் திமுக தான், யார் பேச்சுக்கும் போகாமல் பேசாத இருந்துக்கணும்பா. இல்லை இது அப்படி தான் அந்த அரசியல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நமக்கு அதை நம்ம வருத்தத்தக்க செய்தி நம்ம என்ன பார்க்குறோன்னா, மருத்துவம் சார்ந்து இவங்களோட அறிவு இவ்வளோ தான் இருக்குது. சினிமா தேட்டரில் டிக்கெட் கொடுக்குறவன், டிக்கெட் கிழிக்கிறவங்களுக்கு, பிறகு வந்து போஸ்ட் ஓட்டுறவங்களுக்கு, அப்புறம் வந்து பேனருக்கு பால விஷயம் பண்ணுறவங்களுக்கு, இவங்கள நீங்கள் எம்எல்ஏ ஆக்குனீங்கன்னா அவங்க இப்படி தான் பேசுவாங்க. நீ ஏன் மருத்துவம் படிக்கிற, கார்பன்டராவா, ஏன் அவன் டிக்கெட் கிழிக்கிற வேலை தான் பார்த்தான், அவனா அவங்களுக்கு சயின்டிஸ்டாக இருந்தாங்களா? அவனை மருத்துவ கோச்சிங் சென்டர் கிராமத்தில் இருக்க மாணவர்கள்லாம் படிக்க வச்சு எல்லாரையும் வந்து மருத்துவ ஆஸ்பிரேஷன்லாம் நோக்கி உருவாக்குற மாதிரியான நபர்கள் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள யார் எங்கே இருந்தாங்க? அவங்களாம் 10 கட்சி 5 கட்சி அம்மாவாசை சுற்றி இருந்தார் நிர்மல்குமார் அவர்கள். மற்ற நீங்கள் பார்க்குற பல பிரபலங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஊர் பேர் அட்ரஸே தெரியாது. இவங்களாம் எப்படி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவங்க பல பேருக்கு வந்து இப்படிலாம் ஊரில் நம்ம ஊர் ஒருத்தர் இருக்காருங்கிறது மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அவங்ககிட்ட இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும், இதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க விஷயம் தான். அது என்னென்னா, நமக்கு முதுகு திணவு எடுக்குதுங்கிறதுக்காக கொல்லிக்கட்டை எடுத்து முதுகு சொரிஞ்சா எப்படி இருக்கும்? ஸோ விளைவு வந்து நம்ம எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதுவே ஏன் கஷ்டப்படுறீங்க, அதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிற பதில் நமக்கு கிடச்சிருக்கல. நம்மலாம் அது கிரேட். அதை நம்ம
இந்த கவர்மெண்ட்டை தான் தேங்க் பண்ணணும். இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த கூட்டணிகள் இருக்காங்க, தெளிவான கொள்கை கொண்ட கூட்டணிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணணும். எஸ், நீங்கள் மக்களுக்கும் தேங்க் பண்ணுறேங்க. அப்படி மக்களுக்கு எஸ், மக்கள் ஃபீல் பண்ணுவோம். எஸ், மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க. நான் மக்களுக்கு அதான் நான் மக்களுக்கு நான் பெருசாக சொல்லியிருக்கேன். நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்துறீங்க தெரியுங்களா? யாரை தேர்ந்தெடுத்துறீங்க தெரியுங்களா? 6 மாதத்துக்கு முன்பு இந்த கட்சி ஒரு நிகழ்ச்சி கரூரில் செய்கிறாங்க, மக்களை பார்க்குற நிகழ்ச்சி செஞ்சு அதில் தப்பாக அதை சரியாக செய்ய தெரியாமல் 40 மக்கள் இறக்கிறதுக்கு காரணமாயிட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சி அந்த பிரச்சனையை பார்த்து ஓடி உடஞ்சிட்டாங்க. மொத்த கட்சியும் தலைமறைவாயிட்டாங்க. அந்த தலைமறைவான கட்சியை தேடி பிடிச்சி இந்த மக்கள் ஆளுங்கட்சியை மாற்றிருக்காங்க 2026. ஸோ அப்படி ஆக்கினீங்கன்னா அவங்க இப்படி தான் பேசுவாங்க. நாளைக்கு இதே பிரச்சனை உயர்கல்வியிலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் போது நாளைக்கு நீங்கள் ஹிந்தியை எடுத்துக்க வரும். இருமொழி கொள்கை இல்லை. நாளைக்கு வந்து மும்மொழி கொள்கைக்கு நோக்கி இது வரும். புதிய கல்வி கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அதையும் ஏற்றுக்கொண்டு வரும். அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் ஏற்றுக்கணும். சூப்பர்ப்பா, எஸ் வெரி குட் விஜய், வாங்க விஜய். அதாவது என்னென்னா, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம சிஎம் அவர்கள் பல இடங்களுக்கு வந்து ஆய்வுக்கு போகிறாரு. பல ஆய்வுக்கு போகும்போது மக்கள் வந்து அதை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு உணர்ச்சி பொங்க வந்து நிற்கிறாங்க. இன்னும் வந்து அவர் வந்து சிஎம்மாக பார்க்கல, மக்கள் நடிகரை பார்க்க வரக்கூடிய நடிகர் வரல, முதலமைச்சர் விஜய் வர்றாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஆய்வுக்கு வந்திருக்காரு, ஸ்டாலின் அவர்களும் ஆய்வுக்கு வந்திருக்காரு, கலைஞர் ஆய்வுக்கு வந்திருக்காங்க, ஜெயலலிதா ஆய்வுக்கு வந்திருக்காங்க. கட்சிக்காரங்க தான் வந்து ஒரு கூட்டத்தை போடுவாங்க, அந்த கூட்டத்தை காட்டும். மக்கள் பொதுமக்களாக வந்து ஆஹா ஜெயலலிதா அம்மாவை பார்க்க வரணும், ஆஹா நம்ம எடப்பாடி பழனிசாமி பார்க்க வரணும், ஸ்டாலினை பார்க்க, அப்படி மக்கள் வரல. ஆனால் இங்கே சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வந்து பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த சினிமாவில் பார்த்த அந்த நடிகர் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த மைண்டில் தான் வராங்க தவிர இன்னும் அவர் அரசியல் தலைவராக மக்கள் பார்க்கல. அதே கிரேஸில் அப்படி தான் இருக்காங்க. அப்படின்னா சென்னையில், நான் சென்னை வச்சு சொல்கிறேன், சென்னை போன்ற படித்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த மெட்ரோ சிட்டிலேயே நடிகரை பார்க்க, அதுவும் அந்த நடிகர் சென்னையில் தான் இருக்கிறார். நடிகர் அவருக்கும் வீடு சென்னையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட நடிகரை மக்கள் பார்க்க இவ்வளோ ஆர்வமாக கூடுறாங்க அப்படின்னா அப்போ இன்னும் அவர் அரசியல் தலைவராக மக்கள் பார்க்கலையா? அப்படி தான் அதோட விளைவாக இருக்குது. இதெல்லாம் ஓட்டப்பட்ட மக்களுக்கு நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்து காலத்துக்கு நம்ம நீட்டை எதிர்த்து போராட வேண்டியதான். நம்ம எல்லாம் பிளம்பர் ஆகலாம். பிளம்பர் எல்லாருக்கும் மர வேலை செஞ்சு கற்றுக்குவோம், எலக்ட்ரிக் வேலை கற்றுக்குவோம். இனிமேல் எல்லாருமே அதை வச்சுட்டு டெஸ்ட் எல்லாமே இனிமேல் வச்சுட்டு இனிமேல் நம்மளோட ப்ரொஃபஷனை மாற்றிப்போம். பேனா எடுக்க வேண்டாம். பேனா எடுக்கிறதுலாம் வந்து மெத்தப்படிச்சு மேதாவி பேனா எடுப்பாங்க. புத்தகம் நம்ம எடுக்க தேவையில்லை. சாதாரணமாக ஒரு அடிப்படை ஸ்கூலுக்கு போகிறோமா, முடிச்சுட்டு அப்படியே வந்து குலக்கல்வி கற்றுக்கிட்டு, கைத்தொழில் கற்றுக்கிட்டு அப்படியே வந்து குழப்ப ரன் பண்ணலாம். அப்படியே அந்த அரசு டிமாண்ட் நமக்கு நிறைய இருக்குல்ல. ஏன்னா அந்த மாதிரிலாம் அரசு உடனே வேலை கொடுத்துரும் நமக்கு. தொடர்ந்து பேசுவோம். வைக்கணும். நன்றி.